அனைவருக்கும் இனியது ஒரு காலை வணக்கம் என் நண்பர்களே. வீட்டில் சும்மாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயல் பக்கம் நடந்து போனால் பனை மரத்துலேருந்து கீழே நம்ம முத்து முத்தாக குட்டி கிடக்கு குண்டு குண்டா. என்னடான்னு பார்த்தா பனைப்பழம். அடடா, பனைப்பழம் எங்கேயே கிடக்கா? சீசன் அல்லவா? அது அப்படியே ஒரு அண்ணன் எடுத்தாந்து அது ஒவ்வொன்றா பொறுக்கி அங்கேருந்து கிடுகிடு கிடுகிடுன்னு ஒடியாந்து 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 மொத்தமாக சேர்த்துட்டு அது ஒரு 100 பழம் பார்த்து கூட சேர்த்துட்டேன்னா. ஏன்னா பழம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுகர்லாம் இருந்தால் பறந்து சிட்டாக போயிடும். எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். கிராமப்புறங்களில் பழம் விதையெல்லாம் நடுங்க. அதை அப்படியே கையில் எடுத்து மோந்து பார்க்கும்போது ஒரு வாசம் வந்துச்சுங்க. பா, அமிர்தம் என்னங்க அமிர்தம்! திங்க திங்க திகட்டவே 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 திகட்டாதுங்க. நாக்கில் எச்சி வருமே சொல்லும் போதே. தரமாக வாங்க, சுட்டு தரேன், சாப்பிடுவோம். குங்குமாப்பட்டிலாம் என்ன அப்படி தான் இருக்கும் பழம். நமது அழிந்து வரும் கலாச்சாரங்களின் பண்பாடுகளில் ஒன்று பழம், பனை மரம். ஏன்னா இதெல்லாம் வெட்டக்கூடாது, அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு நிறையா விதிகள் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அதை அப்படியே கையில் எடுத்து விரித்து நல்லா வாசனையில் மோந்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் நானாக என்னை மறந்து போயிட்டேன். அதை சரி மேடை போட்டு அமைக்கலான்னு சொல்லி மம்முட்டி எடுத்துட்டேங்க. மம்முட்டி எடுத்து மண்ணை வெட்டி வெட்டி அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு சீராக அமைக்கி சரி போட்டுருவோன்னு சொல்லிட்டு பனை விதையை நட ஆரம்பிச்சிட்டேன். பனை விதையை 3 தான் நட்டேன். அதுக்குள்ளே இந்த எறும்புக்கு பொறுக்கலை. எறும்புக்கு என்ன பிரச்சனை இல்லை. நல்லா என்ன செஞ்சேன், எதுக்கு என்ன கடிச்சா? நன்றி கிராமத்துக்கு இருக்கேன். இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.